2 ஸ்பூன் எண்ணெய், பட்டை, லவங்கம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு அதுலேயே வெங்காயத்தை போட்டு வதக்கி இதை ஆல்ரெடி வச்சுருக்கிறேன். இதுலேயே வந்து அவரைக்காய், பீன்ஸு, உருளைக்கிழங்கு தான் என்கிட்ட இருக்குது. இந்த காய்களை இதை சேர்த்துக்கிட்டாச்சு. அதுலேயே தக்காளியும் சேர்த்தாச்சு. அப்படியே இதிலே போட்டுக்குங்க. 1 ஸ்பூன் மிளகு, 2 பெரிய வெங்காயம், 1 ஸ்பூன் பெரிய ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள், சோம்பு இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்ச விழுது, இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு வதக்கி அரைச்சிருக்கிறேன். இந்த விழுதை இதில் போட்டுக்கோங்க. இதுலேயே அரை மூடி தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவி இதையே ஊற்றிக்கோங்க. அவ்வளோதாங்க. இது அப்படியே மூடி போட்டு நல்லா கிளறிட்டு ஒரு 4 விசில் விட்டு இறக்கிட்டிங்கன்னா அருமையான வெஜிடபிள் குருமா ரெடி ஆகிடும். இறக்கினதுக்கப்புறம் உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து காட்டுறேன். தேங்காய் அரைக்கும் போதே மஞ்சத்தூளையும் உப்பையும் சேர்த்து அரைச்சி தாங்க இதில் கலந்தேன். பாருங்கள், கசகசா பொட்டுக்கடலை இல்லாமையே எவ்வளோ க்ரீமியான வெஜிடபிள் குருமா. நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே. பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நன்றி மக்களே.